தற்போது தமிழ்நாடு முழுவதும் 1,93,891 அடுக்குமாடி குடியிருப்புகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றுள் 28,643 குடியிருப்புகள் சிதிலமடைந்துள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர் குழுவால் கண்டறியப்பட்டுள்ளன. இவை அனைத்திலும் அடுத்த 3 ஆண்டுக்குள் மறு கட்டுமானம் செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் சென்னை மாநகரில் கிழக்கு கல்லறை சாலை, கொடுங்கையூர், வ.உ.சி. நகர் போன்ற திட்டப்பகுதிகள், தஞ்சாவூரில் ஏவிப்பதி நகர் திட்டப்பகுதி மற்றும் திருச்சியில் கோட்டக்கொள்ளை திட்டப்பகுதி ஆகியவற்றில் உள்ள 6,746 அடுக்குமாடி குடியிருப்புகள் 1,146 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் மற்றும் புதிய திட்டப்பகுதிகள் கட்டுமானம் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த 110 விதியின் கீழ் நகர்ப்புறங்களில் வீடு கட்டுகின்ற இந்த அருமையான திட்டத்தை ஆதரித்தும் வரவேற்றும் பேசுவதற்கு வருகின்ற மாமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து 2 நிமிடங்களுக்குள் இதை வரவேற்று பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் ஏழை எளிய கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் குடிசைகளிலும் சாலையோரங்களிலும் தெருக்களிலும் மெரினா பீச்சுகளிலும் வீடு இல்லாமல் கொட்டும் மழையிலும் பனிக்கட்டி கிடையிலும் கொளுத்தும் வெயிலிலும் கைகளையே தலையாணியை கொண்டு வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த சூழலிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒழுகாத வீடில்லாத சூழல் இருந்தபோதும் இவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் ஊடாகவும் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் ஊடாகவும் இந்த ஏழை எளிய மக்கள் சொந்த வீட்டில் வாழ்வதற்கு வழிவகை செய்த முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை இந்த நேரத்தில் நெஞ்சில் நிறுத்தி அவர்களின் வழித்தோழர்களாக இருக்கிற மாண்புமிகு தளபதி அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு நிதி நெருக்கடிக்கும் இடையிலும் சுமார் கிட்டத்தட்ட 24-25 ஆண்டு காலத்தில் 6,746 வீடுகளை புதியதாக கட்டி அந்த மக்களை அங்கு குடியமர்த்துவதற்கு எடுத்த முயற்சியை வரவேற்று, அதுபோன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் தமிழீழ மண்ணில் 1983 ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தின் போது வெளிக்கடை சிறையிலே வைத்து குட்டிமணி ஜெகன் அவர்கள் கண்களை புடுங்கி இதுதான் நாளை ஈழத்தை காணுகின்ற கண்களா என்று கேட்டு படுகொலைக்கு உள்ளான அந்த மாபெரும் 2 தமிழர் தலைவர்களுக்கு மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய சென்னை நந்தனம் டவர் பிளாக்கில் 2 வீடுகளை ஒதுக்கி தந்தார்கள். அதில் குட்டிமணியினுடைய மனைவி குழந்தைகள் வெளிநாடுக்கு சென்று அவர்கள் இறந்து விட்டார்கள். தற்போது தங்கதுரை மனைவி குழந்தைகளோடு வாழ்ந்து வருகிறார்கள். தங்கதுரையில் அவருடைய மனைவி அவர் இந்த வீடு சிதலமடைந்து தற்போது இடிப்பதற்காக அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். மாபெரும் ஈழத்தின் பிரபாகரனுக்கு நிகரான தலைவராக வாழ்ந்த அந்த தலைவர்களுக்கு தலைவர் கலைஞர் கொடுத்த அந்த வீட்டை தற்போது இடிக்கிற இந்த தருவாயில் அந்த ஒரு குடும்பத்தையும் வேறு ஒரு மாற்று இடத்தில் அவர்களை தங்க வைப்பதற்கு மாண்புமிகு நம்முடைய நகர்ப்புற வாழ்வர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் சிறப்பு அனுமதியை பெற்று உடனடியாக அவர்களை வாழ்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி தந்து இதுபோன்று ஏழை எளிய மக்களுக்கான வாழ்வும் ஈழத்திலிருந்து அகதிகளாக வருகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசினூடாக எப்படி நாம் வீடுகளை கட்டி நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ வைக்கிறோமோ அதே மாதிரி மாவட்டம் முழுவதும் நான் அரசு உரிமை குழுவின் சார்பாக ஆய்வுக்கு செய்கின்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அளித்த அந்த பதிவை வைத்து ஆய்வுக்கு செய்கின்ற போது எல்லா இடங்களிலும் மிக ஆரோக்கியமாக அடுக்குமாடி குடியிருப்புகளையும் அந்த மக்கள் தங்குவதற்கான வாய்ப்பையும் மின்சார வசதிகளும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஈழத்து உறவுகளாக இருந்தாலும் தாய் தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் வீடு இல்லாத ஏழைகளாக இருந்தாலும் அவர்கள் வீடுகளை தருகின்ற மகத்தான திட்டத்தை இந்த நிதி நெருக்கடிக்கு இடையிலும் நம்முடைய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறையின் வாயிலாக இந்த வீடுகளை கட்டித்தருகின்ற மகத்தான அறிவிப்பை வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.